அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் பணியிடத்திற்கான பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சிகளுக்கான கூட்டங்கள் நடத்துவதற்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. இதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஊராட்சியினுடைய விவாத பொருள் என்னவா இருக்கணுங்கிறத அடுத்த காணொலியில பார்ப்போம். இது மாதிரி இந்த பாடத்திட்டம் தொடர்பாக உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல்கள் வேணும், நாங்கள் இது சம்மந்தமா நிறைய படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவும் இதை நடத்தி கொடுக்குறோம். அந்த ஆன்லைன் வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நாம இந்த கூட்டத்தொடர் நடத்துவதற்கான வரையறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதை பற்றி தமிழ்நாடு மாவட்ட ஊராட்சிகள் விதி 1997 சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஒரு நேர்காணல் கேள்வியாவே நீங்க எதிர்கொள்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாவட்ட ஊராட்சி மன்றத்துல ஆல்ரெடி அங்கே ஒரு விவாத பொருளை கொடுத்துட்டாங்க. அதில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு விவாத பொருளை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்கனவே ஒரு விவாத பொருளுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார். இப்போ அதில் இன்னொரு விவாத பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துறாங்க. அந்த விவாத பொருளை அவர் ஆட் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச கால அளவு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நாம் அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணுங்க. அதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மாவட்ட ஊராட்சி தலைவரால் குறிப்பிடப்படும் இடத்தில்தான் ஊராட்சிகளின் கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதோடைய முதல் வரையறை. ஸோ ஒரு தலைவர் என்ன சொல்றாரோ, எந்த இடத்துல கூட்டணும்னு சொல்றாரோ, எந்த பில்டிங்ல கூட்டணும்னு சொல்றாரோ அங்கதான் இந்த மாவட்ட ஊராட்சிகளுடைய கூட்டத்தை கூட்ட முடியும். அடுத்தது, ஒவ்வொரு மாவட்ட ஊராட்சிகளோட கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அடுத்த கூட்டம் எவ்வளவு நாளுக்குள்ள நடக்கணுங்கிறது கூட ஒரு கேள்வியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 60 நாளைக்குள்ள நடத்தி ஆகணும். 60 நாளுக்கு மேல போகக்கூடாதுங்கிறது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், ஒரு இடத்துல கூட்டம் கூட்டப்படுவதற்கு குறைந்தபட்சம் 10 முழு நாட்களுக்கு முன்னரே அது எந்த இடத்துல கூட்டப்பட வேண்டும், அந்த கூட்டம் என்ன டேட்ல கூட்டப்பட வேண்டும், அந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத 10 நாளைக்கு முன்னாடி அவங்க அறிவிப்பா வெளியிட்டிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவசர கால நேர்வுகளில் துணை விதி 1ஐ பயன்படுத்தி குறைந்தபட்ச கால அளவிலும் அவர் கூட்டத்தை கூட்டுவதற்கு தலைவர் முடிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 60 நாளைக்குள்ள அடுத்த கூட்டத்தை கூட்டிடணும்னு இருக்கு. இப்போ ஒரு இஷ்யூ ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ நம்ம அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லைங்க 60 நாளைக்குள்ள தானே கூட்ட சொல்லியிருக்கீங்க, இப்போ கூட்டி 10 நாள் தாங்க ஆகுது, கூட்டலாமான்னா கூட்டலாம். அதுக்கு தலைவர் டிசிஷன் எடுத்தா போதும். அடுத்தது, ஒரு கூட்டத்தினுடைய விவாத பொருள் குறித்து தலைவர் ஒப்புதல் அளித்த பின்னர் கூடுதல் விவாத பொருளை ஒருவர் சேர்க்க விரும்பினால் அந்த கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு 20 நாட்கு முன்னரே அவர் தெரியப்படுத்தி இருக்கணும். அந்த கூட்டத்தொடர்ல அந்த கூடுதல் விவாத பொருளை தலைவர் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த சேர்க்கக்கூடிய விவாத பொருள் அந்த மீட்டிங்க்கு ஏதாவது ஒரு குந்தகத்தை விளைவிக்குமா அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது அந்த கூடுதல் விவாத பொருளால எந்தவித கூட்டத்திற்கு எந்தவித நெருக்கடியும் வராது அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். இல்ல கூட்டத்துக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும்னு நினைச்சாருன்னா அந்த விவாத பொருளை தலைவரே தலையிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அப்படி ஒரு விவாத பொருளை சேர்க்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அதுக்கு 20 நாள் தேவை. அதை தான் ஆரம்பத்திலேயே வினாவா பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தலைவர் கூட்டங்களுக்கு தலைமையேற்க இல்லாத நிலையில், இப்ப ஒரு கூட்டத்தொடர் நடக்குது, மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்துடைய கூட்டத்தொடர் நடக்குது, அதுக்கு மாவட்ட தலைவர் இல்லை அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டமா அதுக்கான துணைத் தலைவர் பங்கேற்கலாம். துணைத் தலைவரும் இல்லை அப்படின்னா அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல யாராவது ஒருவர் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தலாம் அப்படிங்கிறதா அடுத்த பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டம் நடைபெற குறைந்தபட்சம் அதுல பங்கு பெறக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கணும்னா 1/3 பங்கு உறுப்பினர்களாவது அந்த கூட்டத்தொடருக்கு வந்திருக்கணும். அப்பதான் அந்த கூட்டத்தை நடத்த முடியும். ஒருவேளை கூட்டம் நடக்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் நேரம் இருக்கு, 1/3 பங்கு உறுப்பினர்கள் வரணும்னு சொல்லி இருக்கிறோம், ஆனா வரலன்னு வைங்களேன், அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தொடரை கூட்டக்கூடாது. தலைவர் இல்ல இப்போதைக்கு நம்ம இதை தள்ளி வச்சிடலாம், ஏன்னா நம்ம எதிர்பார்த்த நபர்கள் வரல, அந்த கூட்டத்தொடருக்கு நடப்பதற்கு 1/3 பங்கு உறுப்பினர்கள் வரணும், 1/3 பங்கு உறுப்பினர்கள் வரல, அதனால இந்த கூட்டத்தொடர் அடுத்து எப்போ அப்படின்னு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிடணும். அடுத்தது, கூட்டத்தினுடைய விவாத பொருள் மீதும் பெரும்பான்மையினரின் முடிவுகள் படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பான்மையோரின் முடிவுகள் படிதான் இது விவாதத்துக்கு ஒப்புதல் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை வாக்கெடுப்பு நடத்தி அது பெரும்பான்மையா இல்லாம சமமா அமைஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்துல எது பெரும்பான்மைன்னு எப்படிங்க முடிவெடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவர் 2வது முறை வாக்களிக்கலாம் அல்லது துணைத் தலைவர் 2வது முறை வாக்களிக்கலாம். அதாவது தலைவர் இல்லாத நேர்வுகள்ல தான் துணைத் தலைவர் 2வது முறை வாக்களிச்சு அதுல ஏதாவது ஒரு பக்கம் முடிவெடுக்க முடியும்.
அடுத்தது கூட்ட நடவடிக்கைகள் அனைத்தையுமே தீர்மான புத்தகத்துல பதிய வைக்கணும். இப்ப கூட்டத்தொடர் நடந்து முடியும் பொழுது ஒரு தீர்மான புத்தகம் எழுதுவாங்க. அதுல வந்திருக்கிற உறுப்பினர்கள் அனைவர்கிட்டையுமே இங்கதான் உங்களுடைய பணி வருது. அந்த செயலாளர் பணியில இருப்பவர்கள் அனைவரிடம் அந்த தீர்மான புத்தகத்துல கையெழுத்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த தீர்மான புத்தகத்தில் இருக்கக்கூடிய அன்று நடைபெற்ற கூட்டத்தொடர் பற்றிய தீர்மான நகலை மாவட்ட ஊராட்சி மன்ற தகவல் பலகையில அவர் போய் ஒட்டிடணும். ஜெராக்ஸை போட்டு ஒட்டிட வேண்டியதான். அடுத்தது, ஒருவேளை கூட்டத்தொடருக்கு வந்தவங்க யாராவது எங்களுக்கு அதுல ஒரு காப்பி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அப்பவே அங்கெல்லாம் வாங்க முடியாது. அது அரசு ஒரு தொகையை நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த தொகை அடிப்படையில அவங்க அரசுக்கு பணம் செலுத்தி அந்த தீர்மான நகலை ஒவ்வொரு பொதுமக்களும் கூட வாங்கி பார்வையிட முடியும். ஸோ இதுதான் ஒவ்வொரு மாவட்ட ஊராட்சிகளுடைய கூட்டம் நடத்துவதற்கான வரையறை. அடுத்த பாடப்பகுதியா இந்த கூட்டத்தில் என்னென்ன விவாத பொருள் விவாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அடுத்த ஒரு காணொலியிலே பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.